ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, மார்கண்டேஸ்வரா கோவிலுக்கு வந்துக்கிறோம். இந்த மார்கண்டேஸ்வரா கோவிலுடைய ஆர்ச் இது. இந்த மார்கண்டேஸ்வரா கோவில் எங்கே அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா, மாலூர் ஒக்லேரி, கர்நாடகா மாநிலம், கோலார் டிஸ்ட்ரிக்ட், ஒக்லேரி மாலூர் கிட்ட இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலுக்கு வரணும்னா பெங்களூர்லேருந்து வந்தால் 65 கிலோமீட்டர் ஆகுது. கேஜிஎஃப்லேருந்து வரணும்னா 35 கிலோமீட்டர் ஆகுது. கோலார்லேருந்து வரணும்னா 16 கிலோமீட்டர் ஆகுது. மாலூர் வந்து 18 கிலோமீட்டர். இதுதான் தெரிது பார்த்தீங்கன்னா டவர். அதுதான் மார்கண்டேஸ்வரா கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். இது ஆர்ச் வந்து புதுசாக கட்டிக்கிறாங்கோ. 1000 வருஷம் ஒரு பழமையான ஒரு கோவில் இது. ரொம்ப ஒரு நாள் வந்து போகிறதுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து போகலாம். ஒரு நாளைக்கு எப்படி இருக்குது சொல்லி லீவில் ஒரு 1000 வருஷம் பழமையான கோவில் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு வரணும்னா வந்து போகலாம். ஃபேமிலியாக ஒரு நாளைக்கு வந்துட்டு இது மலை மேலே இருக்குது. இது பங்கார்பேட் டு மாலூர் மெயின் ரோட்டில் வந்தோம்னா மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ஆர்ச்சி தெரியும். அப்படியே உள்ளே போனோம்னா இது நார்மல் ரோடு மாதிரி வரும். 1 கிலோமீட்டர். இது 100 ஏக்கர் அடர்ந்த காடு பகுதியில் ஒரு பெரிய கோவில் ராஜராஜ சோழர் கட்டியிருக்கிறாங்கோ. 1000 வருஷம் ஒரு பழமையான கோவில். கோவில் பார்க்கலாம் தான் போயின்னுக்கிறோம். வாங்க போய் எப்படி இருக்குது பார்க்க. மார்கண்டேஸ்வரா கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். இந்த மலை மேலே போகிறதுக்கு ஒரு நல்லா வண்டிங்கெல்லாம் வந்து அழகாக இருக்குது. ரொம்ப டர்னிங்கெல்லாம் வந்து நல்லா வண்டியில் பார்த்து காரில் டூ வீலரில் போனால் பார்த்து நல்லா போகிறதுக்கு கட்டிங்கெல்லாம் நல்லா வருது. அழகாக இருக்கும். பச்சை பசன்னு இருக்குது. 100 ஏக்கர் அடர்ந்த காடு பகுதியில் இருக்குது. சோழர்கள் ஏன் வந்து இங்கே கோவில் கட்டினாங்க இந்த மலை மேலேன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்கு நடப்பாதையில் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதுலாம் கோவில்கிட்டே வழி போகிறதுனால கோவில்கிட்டே போயிடுறாங்க. வண்டியில் கார் டூ வீலர்லாம் கோவில்கிட்டே போகுது. நம்ம ஓன் வண்டியில் வந்தால் தான் இந்த கோவிலுக்கும் போக முடியும். பஸ்ஸு ஃபெசிலிட்டி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு நாள் கேஜிஎஃப்லேருந்து இல்லை பெங்களூர் வந்து போனோன்னா ஒரு 1000 வருஷம் பழமையான கோவில் வந்து பார்க்கணுன்னா இந்த கோவில் வந்து பார்க்கலாம். கிட்டேயே காலையில் வந்து சாயந்தரம் போயிடலாம். ஃபேமிலியாக ஒரு நாள் கவர்மெண்ட் லீவ் விட்டால் கூட வந்து பார்த்துட்டு போகலாம். அதிகமான காருங்கள்லாம் வந்துன்னு போயினுக்குது. டூ வீலர்லாம் வந்துன்னு போகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடர்ந்த காடு உள்ள போகுது. ஒரு நல்லா ஒரு நம்மக்கிட்டே ஒரு இவ்வளோ பெரிய பழமையான கோவில் இருக்குது. 1000 வருஷம் பழமையான கோவில் தெரில. இப்போ இவ்வளோ நாள் விட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மார்கண்டேஸ்வரா கோவில் மாலூர் ஒக்லேரிக்கிட்ட அமைந்து இருக்குது. சரி இது பார்க்கலாம் சொல்லிட்டு வந்திருந்தோம். கேஜிஎஃப்ல வந்தால் 35 கிலோமீட்டர் ஆகுது. சரி ரோடுங்கெல்லாம் நல்லா பண்ணிடுறாங்க. மலை மேலேயே போகுது ரோடு. வாங்க எப்படி போயினுக்குது ரோடு, கோவில் எப்படி இருக்குது சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு சோழர்கள் கட்டப்பட்ட கோவில் இது. இந்த மலை மேலே வந்து ஏன் கோவில் இவ்வளோ பேர் கோவில் கட்டிக்கிறாங்க தெரில சோழர்கள். அந்த காலத்தில் எப்படி தான் இவ்வளோ பேர் கல் எடுத்துன்னு வந்தாங்க தெரில. ரொம்ப பிரம்மாண்டமான கோவில். 1000 வருஷம் பழமையான கோவில் இது. அந்த ஆர்ச் தெரிது பாருங்க. நம்ம மாலூர் பங்கார்பேட் கேஜிஎஃப் பெங்களூர் ட்ரெயினில் போனோம்னா அந்த கோவில் தெரியும், டவர் தெரியும். ஏன்னா இது ரொம்ப பழமையான கோவில் சொல்லி நாங்கள் ட்ரெயினில் வர்றப்போ போகிறப்ப பார்த்துன்னு வந்தோம். அப்புறமா யாரோ விசாரித்து கூகுளாக செக் பண்ணி பார்த்தோன்னே இது மார்கண்டேஸ்வரா கோவில் சோழர்கள் கட்டப்பட்ட ஒரு கோவில்னு சொல்லிட்டு. சோழர்கள் வந்து இவ்வளோ மலை மேலே வந்து அப்போவே இந்த கல்லுங்கெல்லாம் எப்படி எடுத்து கட்டினாங்க தெரில. பிரம்மாண்டமான மலை மாதிரி இருக்குது. மலை மேலே ஏறி இறங்கி ஏறுறதுக்கு டூ வீலர் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இவ்வளோ பேர் கல்லுங்க எப்படி எடுத்துன்னு தெரில. இன்னமும் பழமை மாறாமல் இன்னமும் அப்படியே இருக்குது கோவில். ரொம்ப பிரம்மாண்டமாக இது பார்த்திங்கன்னா தெரியும். காரு டூ வீலர்லாம் மேலேயே வருது. மலை மேலேயே வந்துட்டு கோவில் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு ஃபேமிலியாக வந்து போகிறதுக்கு நம்ம ஓன் பைக்கில் ஓன் வெஹிக்கிளில் தான் வந்து போக முடியும். பஸ்ஸு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி பஸ்ஸெல்லாம் இல்லை.
மண்டே வந்தோம்னா தான் இங்கே ஸ்பெஷல் பூஜை நடக்குதுங்களாம். வேறு சமயத்தில் வந்தால் காலியாக இருக்குதுங்களாம். ஃபேமிலியோடு வந்து மார்க்கண்டேஸ்வரர் கோவில் பார்த்துட்டு போங்க. நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். நாங்கள் பார்த்துருந்தோம். நம்மளோட வியூவர்ஸ்க்காக ஒரு சின்ன வீடியோ எடுத்து காட்டுறோம். மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப அடர்ந்த காடு, 100 ஏக்கரா காடு, ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். நீங்களும் வந்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் கோயில் எப்படி இருக்குதுன்ட்டு.
बेनती करते मैं तो हार गई रे, बेनती करते मैं तो हार गई रे, पिया को मनानत नहीं रे। बेनती करते मैं तो हार गई रे, पिया को मनानत नहीं रे, पिया को मना, पिया को मना, पिया को मना मानत नहीं रे।